தென்காசி அருகே சுந்தரபாண்டியபுரத்தில் உள்ள தனியார் முதியோர் இல்லத்தில் வழங்கப்பட்ட உணவில் ஒவ்வாமை ஏற்பட்டிருப்பதால் அடுத்தடுத்து முதியவர்கள் உயிரிழந்து வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் தேவராஜன் இணைகிறார். தேவராஜன், விவரங்கள். அதாவது தென்காசி அருகே உள்ள சுந்தரபாண்டியபுரத்தில் அன்னை ட்ரஸ்ட் என்ற ஒரு தனியார் காப்பகம் ஒன்று நடத்தப்பட்டு வருகிறது. இது அரசு தரப்பில் பதிவு பெற்ற நிறுவனமாக இருந்தாலும் முழுக்க முழுக்க நன்கொடை அடிப்படையில் தான் இங்கு ஆதரவற்றோர்கள், மனநிலை சரியில்லாதவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தார். சுமார் 60 பேர் தங்கியுள்ள இந்த விடுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாமிச உணவு அருந்தியுள்ளனர் அனைவரும். இதில் அனைவருக்கும் ஒவ்வாமை, அதாவது ஃபுட் பாய்சன் சொல்லுவாங்க, அந்த ஃபுட் பாய்சன் ஏற்பட்டு வாந்தி பேதி ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்டோர் தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நேற்று முன்தினம் சங்கர் என்ற முதியவர் ஒருத்தர் உயிரிழந்தார். நேற்று 2 பெண்கள் உயிரிழந்தனர். இன்று காலை தனலட்சுமி என்ற 70 வயது மூதாட்டி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதையடுத்து பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்திருக்கிறது. இதனிடையே இந்த காப்பகத்திற்கு தென்காசி கோட்டாட்சியர் லாவண்யா நேற்று சீல் வைத்திருக்கிறார். காப்பக உரிமையாளர் ராஜேந்திரன் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உணவு பாதுகாப்பு அதிகாரிகளும் அந்த காப்பகத்தில் உள்ள சமையலறை, உணவுப் பொருட்கள் வைத்திருக்கும் இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தேவராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.